Taste the Daily. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் மின்சார திருட்டு சம்பவம் நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் பங்கேற்க சென்ற நிகழ்ச்சிக்காக தேவைப்படும் மின்சாரத்தை உடன்பிறப்புகள் கள்ளச்சந்தையில் திருடி பயன்படுத்தினர். இந்நிலையில் மின்சார திருட்டை படம் பிடித்த செய்தியாளர் சிதம்பரம் என்பவருக்கு திமுக வட்ட செயலாளர் எஸ் முனியசாமி மற்றும் சுஜிதா சவுண்ட் சர்வீஸ் கோஷ்டியினர் இணைந்து மிரட்டல் விடுத்தனர். ஒரு முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியிலேயே இப்படிப்பட்ட அலங்கோலம் நடக்கிறது என்றால் மற்ற நிகழ்ச்சிகளில் எந்த அளவிற்கு மின் திருட்டு நடைபெறும் என்பதை யூகித்து கூட பார்க்க முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.